அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வரும் சனி பகவானோடு இணைகிறார். இப்படி சனி பகவானோடு இணையும் புதனால் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 11இல் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். நிதி சிக்கல்கள் இருந்தாலும் அதை குறித்து கவலைப்பட வேண்டாங்க. குரு உங்களுடைய குடும்ப ராசியை பார்ப்பதால் கடுமை குறையுங்க. குடும்ப நிலையில் உள்ள கசப்புகள் மாறக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது. போட்டிகளுக்கு இடையில் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. தெய்வ தரிசனம் உண்டு. அதே போல பெரியோர்களுடைய ஆசிகளும் உங்களுடைய தொல்லைகளை குறைக்குங்க. இடப்பெயர்ச்சிகள்ல இருந்த சிக்கல்கள் தீர இருக்குது. விற்க வேண்டிய இடம் நல்ல விலைக்கு போகுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதும் ஆரோக்கிய குறையை காட்டுதுங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அடிக்கடி மன நிம்மதி குறையுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருப்பீங்க. அவற்றை குறைத்து கொள்வது நல்லது. அதே போல இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வரன் அமையுங்க. குழந்தைகளை பற்றிய கவலை நீங்கி அவர்களுடைய எதிர்கால பற்றிய ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. கலைத்துறையினர் மிகவும் கஷ்டப்பட்டு தான் தங்களுடைய வாய்ப்பினை பெற வேண்டியிருக்கும். இருந்தாலும் அவற்றில் உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக எதிர்பாராத பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. கிரகநிலைகளின்படி இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் கடுமையான நிதி பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க. சுக்கிரன், குரு, சனி பகவான் ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக இல்லைங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் ஆரோக்கிய குறைவினை எடுத்துக்காட்டுது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டிருப்பது வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் என்பதையும், சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு என்பதையும் உணர்த்துதுங்க. குடும்ப பிரச்சனைகளை பொறுத்தவரை அடிக்கடி மனதில் நிம்மதி குறைந்து டென்ஷன் ஏற்படுங்க. திருமண முயற்சிகளில் தடங்களும் ஏமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் சிம்ம ராசி சேர்ந்த பிள்ளை அல்லது பெண் பற்றிய பிரச்சனை ஒன்று கவலை அளித்து வந்த நிலையில இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள் அந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குதுங்க. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கவில்லைங்க. ராகு மற்றும் செவ்வாயினுடைய நிலைகளினால ஏதாவது ஒரு காரணத்தினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது. உயரதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பாடுபட்டு உழைத்தாலும் நிர்வாகத்தினர் உங்கள் மீது அதிருப்தியை நீடிக்குங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு வந்த ஏமாற்றம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு
குறையலாங்க. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க. அவர்களது மறைமுக பேச்சுக்கள் மன நிம்மதியை பாதிக்கும். இதுவும் கடந்து போகும் என்ற நிலையில எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நன்மை செய்யுங்க. சந்தை நிலவரம் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகளும் இடைத்தரகர்களுடைய தலையீடும் உங்களுடைய விற்பனையை பாதிக்குங்க. பல காரணங்களால் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது சற்று கடினமாக இருக்குங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் குறையுங்க. புதிய முதலீடுகளையும் விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். இதன் காரணமாக நிதி நெருக்கடி ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவே சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்பில் உற்சாகத்தை தருங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் அசதியை ஏற்படுத்துங்க. நண்பர்களுடன் வெளியே சுற்றுவதை கூடுமான வரைக்கும் குறைத்து கொள்ள வேண்டுங்க. ஏன்னா அவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு நிலை இருக்கு. இதனால் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படக்கூடும். அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பூமிக்காரகரும் விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டவருமான செவ்வாய் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. விவசாயத்துறையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகமான சூரியனும் சுபபலம் பெற்றிருக்கிறாங்க. வயல் பணிகள்ல கடுமையாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் திருப்தி தருங்க. அடிப்படை விவசாய வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல இந்த சிம்ம ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டம் முழுவதுமே குருபகவானால் நன்மை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. சுக்கிரனாலும் உதவிகள் இல்லை. கையில் இருப்பதை கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாம அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்படுவதால ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களுடைய மனப்பான்மை மனதிற்கு வேதனையை தருங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் அறிவுரை என்ன என்று பார்க்கும்போது, அஷ்டம ராசியில் ராகு பலமாக அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பா பெண்மணிகள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக எச்சரிக்கை அவசியங்க என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சூரியனார் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வாங்க. ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம் சொல்லி வந்தாலும் போதும். முடியாதவர்கள் காலை மாலை இரு வேளைகளும் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமம் சொல்லி வந்தால் மகத்தான புண்ணிய பலன் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.